ஸ்கூல் போற பிள்ளைங்களுக்கு தொந்தரவு இல்லாம இருக்கணும். ரெண்டாவது திருநங்கைகளுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும் மக்கள். பூரா விலைவாசியை பூரா ஏத்தி ஏத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. விஷயத்துக்குலாம் வேலை இல்லை, நோ சான்ஸ். எடப்பாடி ஆட்சியிலேயே எனக்கு முன்னே வேலை வாய்ப்பு வேலை வரல. திமுக ஆட்சியில வேலை வரல. எந்த ஆட்சி வந்து எனக்கு வேலை கிடைக்கும்? எங்களுக்கு ஆறு பிரயோஜனம் இல்ல. 3 டிகிரி 4 டிகிரி முடிச்சு போட்டு சும்மா உட்காந்து கிடக்கிறதுக்கு போய் ஆறுக்கு ஆதரவை கொடுத்து என்ன பண்ண? இலவசம்ங்கிறத நிறுத்தணும். மக்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு. எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா போக்குவரத்து பிரச்சனை இருக்குது, சம்பள பிரச்சனை இருக்குது, வேலை பிரச்சனை இருக்குது. எல்லாமே நாங்கள் அதை தான் கேட்க முடியும். வேற என்ன, எங்களுக்கு என்ன ஒரு நிரந்தரமான சம்பளம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் விலைவாசி எல்லாம் கம்மி பண்ணிட்டு இந்த ஃப்ரீ எல்லாம் நிறுத்தினாங்கன்னா அதுவே. Welcome to Imperfect Show on Road Vidan Election Express 2026 powered by Chennai Silks. Associate sponsor Boomo Session Dhotis, vehicle partner Mahendra. விகடன் வழங்கும் The Imperfect Show on Road Election Express powered by the Chennai Silks. Associate sponsor Boomer Shirts and Dhotis. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா the Chennai Silks. Dhotis and shirts nale Poomer da. Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கும். நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில ஆரம்பிக்கிறப்ப யாசகர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். ஐயா வணக்கம். வாங்க ஐயா. நமசிவாயா. சிவனையே போற்றி. அன்பே சிவம் என்று வழங்க. நிலக்கோட்டையில உங்களுக்கு ஓட்டு இருக்குங்களா? ஐயா இருக்குங்க ஐயா. நமக்கு பெரிய தொகுதி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவதானப்பட்டி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிலக்கோட்டை தானே நீங்க? நிலக்கோட்டை ஓட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க, நிலக்கோட்டையில் யாருக்குங்க ஆதரவு? நாகஜோதிக்கு ஓட்டு. திமுக, திராவிட முன்னேற்ற கழகம். விஷயத்துக்குலாம் வேலை இல்லை, நோ சான்ஸ். நிலக்கோட்டை தொகுதியில் டிஎம்க்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் எங்கள் ஏரியாவில் எதுவுமே செய்யலை. டிஎம்க்கு நானும் டிஎம்க்கு தான், பக்கா டிஎம்க்கு தான். நான் இல்லைன்ட்டு இல்லை, நான் பக்கா டிஎம்க்கு தான். எங்கள் ஊரில் எதுவுமே பண்ணலை. இப்போ இது மாற்றி அமைக்க போகிறோம். 5 வருஷம் ஆட்சி இருந்தாங்க, 5 வருஷம் இருந்தாங்க. என்னத்தை செஞ்சாங்க? அந்த தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. எதனால பண்ண சொல்லு. அழகிரின் ஆதரவாளர் எங்க அண்ணன் என்ன சொல்றாரோ அதுதான் நாங்கள் செய்வோம். டிஎம்கே தான் ஆதரவு. டிஎம்கே தான் ஆதரவு. தேன்மொழி அம்மாளுக்கு 2% ஓட்டு போடுவேன். ஜெயிப்பாங்களா? கண்டிப்பாக ஓட்டே ஜெயிப்பாங்க. என்ன பிரச்சனை இருக்கு தொகுதியில்? இங்க பிரச்சனைன்னு பார்த்தா நிறைய பிரச்சனை இருக்கு. எந்த பிரச்சனை சொல்றேன்னே தெரியல. நாளைக்கு சொல்லுங்க. குடிதண்ணி பிரச்சனை ஏற்கனவே மினிஸ்டர் அங்கே இருக்கும் போதே குடி வைகை தண்ணி கொண்டு வரணும்னு சொன்னாரு. ஆனால் இன்னைக்கு வரலையும் எனக்கு செயல்பாட்டு இல்லை. போன வருஷத்துல இருந்து திமுக ஏடிஎம்ல இருந்து தென்மொழி அம்மா ஜெயிச்சு கூட மலையத்தில் ஒன்றுக்கு ஒரு கிணறு கொஞ்சம் தூர்வாரம் பண்ணாங்க. மாயங்கோல் செத்தி கோயில் வாரம் பண்ணாங்க. மற்ற எல்லாம் ஓரளவுக்கு மினிமம் நல்லா இருந்துச்சு. தேன்மொழி சார். அதிமுகவா? அதிமுக தான். அதிமுக தான். ஸ்டாலின் தான் போடுவோம். நாங்கள் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவோம். ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு. டிஎம்கே தான். விஜய். என்ன சின்னம்? ஏன் அப்படின்னா ஒரு இளந்தலைமுறைக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. அதுக்காகத்தான். அவங்களாம் எங்களுக்கு பிடிக்காதவங்க இல்லை. இத்தனை வருஷமா எல்லாருக்கும் ஓட்டு போட்டு எல்லாரும் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இந்த தடவை சரி அவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற. டிஎம்கே தான். எங்க ஃபேமிலி பாரம்பரியமா டிஎம்கே தான். டிஎம்கே தான். நாங்க சீமானுக்கு போலாம்னு ஐடியாவில் இருக்கேன். டிஎம்கே கட்டாயம் ஜெயிச்சே ஆகும். விஜய்க்கு தான். நிலக்கோட்டையில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்காங்கிறது இல்லை, வாய்ப்பு கொடுப்போம். நான் எப்பயுமே தாதாக்க தான் சார். இது சூரிய. நிலக்கோட்டையில் ஜெயிக்குமா? எந்த கட்சிக்கு ஆதரவு இல்லை. அன்னைக்கு என்ன தோணுதோ அதையும் போடுவோம். டிஎம்கே தான். நாங்கள் விஜய்க்கு தான் போடுறோம். டிஎம்கே நிலக்கோட்டையில கண்டிப்பா. நம்ம கட்சி டிஎம்கே தான். டிஎம்கேல தான் அவங்க ஆதரவு. டிஎம்கே தான் செஞ்சிருக்காங்க. நானும் தினக்கூலி ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்க வீட்டுக்காரமாவுக்கு. அதை வச்சுதான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், பொழப்பு போட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு நிறைய செஞ்சிருக்காரு. திரும்ப திரும்ப அவங்க தான் வரணும்ன்ற என்னுடைய கோரிக்கை. திமுக வரும். உதயசூரியனுக்குப்பா. நாங்க ரெட்டலைக்கு தான் போடுவோம். திமுக. ரெட்டலை கட்சி வந்தாதான் பெண்களுக்கு பாதுகாப்பு. அந்த காலத்துல யார் பாதுகாப்பு? ரெட்டலை அம்மா ஜெயலலிதா அம்மா தான் பாதுகாத்துச்சு. பூரா அவன் ஓட்டு போடுனா அம்பட்டுமே பூரா விலைவாசியை பூரா ஏத்தி ஏத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுல ஓட்டு போடுறது? நாங்க இங்க டிஎம்கே தான். திமுக தான். திமுக தான் ஜெயிக்கும். இதுவரையும் அதிமுக அந்த தொகுதியில ஜெயிச்சு எதுவுமே பண்ணல.
நன்றி கூட சொல்ல வந்தது கிடையாது. திமுக தான் ஜெயிக்கும். இந்த தடவை திமுக தான் ஜெயிக்கணுன்றது ஒரு இது. ஏன்னா லாஸ்ட் ஒரு இந்த தொகுதியில் நிலக்கோட்டையில் நான் சொல்கிறது திமுக தான் ஜெயிக்கும். விஜய். ஆத்தூரை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான். பெரியசாமி தான். பெரியசாமி தான். ஸ்டாலின். டிஎம்கே தான். இதனுடைய ஆதரவு வந்து எனக்கு டிஎன்இபில வந்து 2019 20 அப்பண்டிஸ் பார்த்தவன் என்ன எனக்கு எடப்பாடி ஆட்சியிலேயே எனக்கு முன்ன வேலை வாய்ப்பு வேலை வரல. திமுக ஆட்சியிலும் வேலை வரல. எந்த ஆட்சி வந்து எனக்கு வேலை கிடைக்கும்? எந்த ஆட்சி வந்து எனக்கு வேலை கிடைக்கும்? என்ன எந்த ஆட்சி வரும்? திமுக ஜெயிப்பாங்களா இங்கே? திமுக கட்டாயம். இங்க பிரச்சனை இருக்குங்க. இங்க சிக்கல்னா வேலை வாய்ப்பு கம்மியா இருக்கு இளைஞர்களுக்கு. இன்னும் வேலை வாய்ப்புக்கான கூடுதலான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். திமுக தமிழக வெற்றி கழகம். ஐபி தான் வருவாரு. யாருக்குன்னு ஆதரவு? ஐபி தாங்க. ஐபி தான் ஜெயிப்பார். ஐபி தான் ஜெயிப்பார். ஐபி தான் வருவார். இப்போ இருக்கிற அரசுக்கு தான் திமுக ஆதரவு தான் எங்களுக்கு. எப்பயுமே நாம் தமிழர் ஜெயிக்குமா? ஐபி எதிர்த்து ஜெயிக்க முடியுமா? ஆத்தூர்ல எல்லாம் முடியாது, ஓட்டு பிரிப்பாரு. ஆத்தூரை பொறுத்தளவுக்கு டிஎம்கே தான். நாங்க எப்பயுமே ரெட்டலைக்கு தான் போடுவோம். ஸ்டாலின் சார் போலாம். ஜெயிப்பாரு. டிவிக்கு. ஐபி இந்த தொகுதியில் ஐபியை ஜெயிச்சிட்டாலும் ஆட்சி அமைக்க போறவர் வந்து விஜய். 7 முறை ஓட்டு போட்டுருக்கு சட்டமன்ற தேர்தல். ஆனா விஜய் கிட்ட இந்த தடவை ஓட்டு. எங்களுக்கு 6 வந்தும் பிரயோஜனம் இல்ல. 3 டிகிரி 4 டிகிரி முடிச்சு போட்டு சும்மா உட்காந்து கிடக்கிறதுக்கு போய் 6க்கு ஆதரவை கொடுத்து என்ன பண்றது? போ. இலவசம்ங்கிறத நிறுத்தணும். மக்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு கிடைச்சாலே இலவசத்தை எதிர்பார்க்க மாட்டாங்களே. ஒண்ணு. 2வது, ஒரு ஆள் வந்து 200 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு குடிச்சா 6000 ரூபாய்க்கு மாசம் குடிக்கிறாங்க. 2000 ரூபா வந்து பொம்பளை ஆளுக்கு இலவசம் கொடுக்குறாங்க. இதை நிறுத்தினாலே வந்து அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்ல. 2வது, மணல் கொள்ளை. இது பூரா வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தப்பு நடக்குது. அடுத்து 2வது, கொள்ளை கற்பழிப்பு. இதுக்காக வந்து நான் பழனிசாமி ஆட்சியை வந்து புகழ்ந்து பேசல. ஆனா சென்ட்ரல்ல இன்னைக்கு இருக்க மோடி நல்லா செய்யறாரு நாட்டோட பாதுகாப்பு. ஆனா இன்னைக்கு வந்து இந்த 2 கட்சி இல்லாம இலவசமே இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கார்ல நாம் தமிழர் கட்சி செம்மன், அவருக்கு ஆதரிக்கலாம். டிஎம்கே தான் எங்களுக்கு இன்ன வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆதரவு பார்த்தா டிவிக்கு தான் போடுவேன். ஒரு சேஞ்ச் ஒன்று எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ நானும் ஆசைப்படுறேன். ஆனால் அது நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. மேபி இந்த வேலை முடியலனா கூட நெக்ஸ்ட் எலெக்ஷனில் ஒரு சேஞ்ச் வர சான்சஸ் இருக்கு. நான் வந்து திமுக சக்கரை மணி தவிர யாருக்கும் போட மாட்டேன். டிஎம்கே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தை வந்து மக்கள் விரும்புறதாக எங்களுடைய ஒரு கருத்து கணிப்பு. ஏன்னா எங்கள்கிட்ட ஆட்டோவில் வர்றவங்க அதை பேசிக்கிறத வச்சு சொல்கிறோம். ஸ்டாலின் தான். அதிமுக சேகர் நிற்கிறார். என்ன பிரச்சனை இருக்கு? சேகர் உதயசூரியன் டிஎம்கே. சீமான். விஜயகாந்த் ரசிகர். திமுக கண்டிப்பா ஜெயிப்பாங்க. சக்கரபாணி. ஒட்டஞ்சத்தில் எந்த கட்சிக்கு ஆதரவு? டிஎம்கே. நான் ரெட்டலைக்கு தான் போடுவேன். டிஎம்கேக்கு தான். ஜெயிப்பாங்க. கண்டிப்பா ஜெயிப்பாங்க. இதுல என்ன மாற்று கருத்து இல்லை. முன்னாடி இருக்கிற அதிருப்தியெல்லாம் ஏகப்பட்ட அதிருப்தி வந்துச்சு. அதாவது டிஎம்கேல இருந்து மாற்று ஏற்பாடு போடலாமான்னு ஏகப்பட்ட பேர் மனநிலையில இருக்காங்க. இன்னும் தெளிவான முடிவு எடுக்க முடியல. எங்காவது இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பிரச்சாரத்துக்கு வருவாங்கல்ல, அவளோட அணுகுமுறை பேச்சுவார்த்தை எப்படி இருந்துச்சோ அதுக்கு ஏற்றது மாதிரி தான் பேசு. ரெட்டலைக்கு. டிவிக்கு. சக்கரவெளி தான். சீமன், நாம் தமிழ் சீமன் கட்சி. நாங்கள் திராவிட முன்னேற்றம். டிவிக்கே தான். நாங்கள் டிவிக்கு தான் போடுவேன். டிவிக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். இது தேனியில் 4 சட்டமன்ற தொகுதியை எடுத்துட்டு அப்புறம் தேனியிலிருந்து கிளம்பி நம்ம வந்து பழனி வந்திருக்கோம். திண்டுக்கல்ல மொத்தம் 7 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. வர வழியிலேயே வந்து நிலக்கோட்டை வந்து பார்த்தோம், அதுக்கப்புறம் ஆத்தூர் பார்த்தோம், அப்புறம் ஒட்டஞ்சத்திரமும் பார்த்தோம். இப்போ வந்து பழனியில் இருக்கோம். இன்னைக்கு காலையிலேருந்து பழனி மக்கள்கிட்ட பஸ் ஸ்டாண்டு சின்ன சின்ன ஏரியாக்கெல்லாம் போய் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டே சுத்தமாக இல்லை, சுகாதாரமாக இல்லைன்னுலாம் சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு கழிப்பிட வசதிகள்லாம் சரிவர இல்லை. ரொம்ப வந்து போனாலே வந்து ரொம்ப வந்து ஸ்மெல் அடிக்குது. அதை வந்து சுத்தப்படுத்தணும்லாம் ஒரு அடிப்படையான விஷயம் தான் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் என்னன்னா, அந்த ஃப்ரீ தரிசனத்துக்கு போகிற வழியில் எல்லாமே ரொம்ப குப்பைகளாக இருக்காங்க. அதையும் வந்து சரியாக க்ளீன் பண்ணுறது இல்லைன்னா சொல்கிறாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே இந்த மக்களுக்கு வந்து இருக்குது.
பழனியை பொறுத்த வரைக்கும் வந்து கம்யூனிஸ்டும் அதிமுகவும் நேரடியாக வந்து மோதுறாங்க. அதை தாண்டி நாம் தமிழர் இருக்காங்க, டிவிக்கே வந்து போட்டிடுறாங்க, ஆண்முனை போட்டி தான். இப்போ நம்ம கூட இம்பர்ஃபெக்ட் ஷோட நேயர் யோகேஸ்வரன் வந்து இருக்காரு. பிரதர் வணக்கம். வணக்கம் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன். ஓகே, சொல்லுங்க பழனி எப்படி இருக்கு? பழனி இப்ப பரவாயில்ல, இருந்தாலும் நிறைய எதிர்பார்க்கிறோம். வர போற எம்எல்ஏட்ட இருந்தோம், இப்ப இருக்க எம்எல்ஏ இது வரைக்கும் நல்லா செஞ்சிருக்காரு. இருந்தாலும் சின்ன சின்ன குறைகள்லாம் இருக்கு. இருந்தாலும் இதுக்கு முன்னாடி வேணுகோபால் இருந்ததோட இப்ப செந்தில்குமார் வந்து இந்த 10 வருஷம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. இங்க யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? இங்க கண்டிப்பா மதச்சார்பற்ற கூட்டணி தான். என் பாண்டி தான் ஜெயிப்பார், கம்யூனிஸ்ட் வேட்பாளர். மக்கள் வந்து அதிமுகவும் சொல்றாங்க, கம்யூனிஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி அதிமுக வேட்பாளர் ரவி மனோகர் போட்டி போட்டிருக்காரு. போன தடவை செந்தில்குமார்ட்ட தோத்துட்டாரு. இந்த தடவை கம்யூனிஸ்ட் கூட அவரே தான் போட்டி போடுறாரு. ஆனா டஃப் ஃபைட் கண்டிப்பா இருக்கும். அவரும் நிறைய எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி ஸ்வீட் பாக்ஸ்ல நிறைய தருவாரு. இவரும் குறைச்சவங்க இல்ல, கம்யூனிஸ்ட் தான். இருந்தாலும் சக்கரபாணி எடுத்து நின்று செய்வாரு. செந்தில்குமாரும் இங்க மாவட்ட செயலாளராக இருக்காரு, அவரும் செய்வாரு கம்யூனிஸ்டுக்காக. டஃப் ஃபைட் இருக்கும். மேக்சிமம் கம்யூனிஸ்ட் இங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. இம்பர்ஃபெக்ட் ஷோ வருஷமா பார்த்துட்டு இருக்கீங்க, எவ்வளோ பிடிக்கும்? நான் கொரோனாக்கு முன்னாடி இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 6-7 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். காலேஜ் படிக்கிறது வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். டெய்லி நைட் உங்க ஷோ பார்ப்பேன். பழனியில் யாருக்கு ஆதரவு? உங்க ஆதரவு? ஏடிஎம்கே விஜய். எனக்கு விசில் தான், என்னோட ஓட்டு விசிலுக்கு தான். பழனியில் என்னென்ன மாதிரி பிரச்சனை இருக்கு மக்கள் இன்னும் தீர்க்கப்படாம? பழனி வந்து மாவட்டமான நல்லா இருக்கும். மாவட்டமான நல்லா இருக்கும். ஸ்கூல் போற பிள்ளைங்களுக்கு தொந்தரவு இல்லாம இருக்கணும். ரெண்டாவது திருநங்கைகளுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும் மக்கள். ரெண்டாவது வந்து பழனி மாவட்டம் ஆனா நல்லா இருக்கும். பழனியில் எந்த கட்சிக்கு ஆதரவு? திமுக, முக ஸ்டாலின் தான் மறுபடியும் முதலமைச்சர் ஆகும். யார்? சிபிஎம் தான் நினைக்கிறாங்க இங்கே. ஆமாம், கம்யூனிஸ்ட் வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக கூட்டணி கட்சி திமுக ஆதரவோட மகத்தான வெற்றி இருப்பாங்க. முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் டிஎம்கே தான். இங்க யார் ஜெயிப்பா? இங்க கம்யூனிஸ்ட் தான் ஜெயிக்கும். திமுக. எடப்பாடி. தவேகா தான், விஜய் கட்சி தான். டிவிக்கே ஜெயிப்பாங்களா? ஜெயிப்பாங்க, கண்டிப்பா விஜய் ஜெயிப்பாங்க. விஜய் தான் வரணும் இந்த வருஷம். டிஎம்கே தான். பழனியில் ஜெயிக்குமா டிஎம்கே? கண்டிப்பா இருக்கு. விஜய் தான். எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா போக்குவரத்து பிரச்சனை இருக்குது, சம்பள பிரச்சனை இருக்குது, வேலை பிரச்சனை இருக்குது. எல்லாமே நாங்கள் அதை தான் கேட்க முடியும். வேற என்ன, எங்களுக்கு என்ன ஒரு நிரந்தரமான சம்பளம் கிடைக்கணும்னு நினைப்போம். ஒரு வேலைக்கே போகிறோம். இப்போ இங்கே அம்மாவனத்தில் வேலை பார்க்குறோம், அதில் சம்பளம் கம்மி. அதில் நாங்கள் கொஞ்சம் எச்சா கேட்கணும்னு நினைப்போம். எவ்வளோ சம்பளம் வருது அம்மா? 250 ரூபா நாளைக்கு. அப்புறம் நாங்கள் என்ன செய்வோம், அது கொஞ்சம் எச்சா கேட்போம். விஜய் பொண்ணு கம்யூனிஸ்ட் வந்து உலகம் முழுவதும் ஒண்ணு மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் கம்யூனிஸ்ட் வந்தா. ஆமா, உலகம் முழுவதும் ஜெயிக்கணும் கம்யூனிஸ்ட். ஒரு நாட்டுல ஜெயிச்சாப்ப ஒண்ணு முடியாது. எடப்பாடிக்கு. ஆனா விலைவாசி எல்லாம் வந்து கம்மி பண்ணிட்டு இந்த ஃப்ரீ எல்லாம் நிறுத்தினாங்கன்னா அதுவே போதும், நாடும் நல்லா இருக்கும். டிவிகே ஜெயிக்குமா இங்க? கண்டிப்பா டிவிக்கே தான் ஜெயிக்குமா பழனியில்? ஜெயிக்கும் கண்டிப்பா. நான் டிஎம்கே இதை பார்த்துக்க, அப்போ புரிஞ்சுக்கோ. உதயசூரியன் பேக் இருக்கு, அதுக்கு பாத்திரம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பொம்பளை வாங்கி வச்சிருக்கிறார். நம்ம கொள்கையில மாறாது. சரிங்களா? நாங்கள் பழனியில் அண்ணா திமுக. பழனியில் நான் ரெட்டலை. ஸ்டாலின் தான் வருவார். ஸ்டாலின் தான். நம்ம இரட்டலை தான். திமுக நாங்கள். நமக்கு கம்யூனிஸ்ட் இப்போத்தானே கூட்டணி, அதனால வந்து இங்கே திமுக நாங்கள். கம்யூனிஸ்ட் தான் கூட்டணி, ஜெயிக்குங்கிற நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. டிஎம்கே தான் இங்கே ஆரம்பத்தில் இருந்தேன். டிஎம்கே. விஜய் டிவிகே தான் ஜெயிப்பாரு. மற்ற என்ன ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. எல்லாமே வந்து டிவிகே தான் ஓட்டு போடுவோம். டிஎம்கே ஓட்டு போட்டலாம் எல்லாம் பார்த்தாச்சு, அதெல்லாம் ஆகாது நமக்கு. அது டிவிகே தான் போடணும். முருகனுடைய 3ஆம் படை வீடு பழனி. பழனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்த வாக்காளர்கள் 2,37,000 பேர். இந்த பகுதி மக்கள் வந்து ரொம்ப அடிப்படையான பிரச்சனை தான் சொல்றாங்க. ரொம்ப வந்து போக்குவரத்து நெரிசல் அடிக்கடி ஏற்படுதுங்கிறாங்க. அதே மாதிரி சரியான தண்ணீர் வசதி கிடையாது, ட்ரைனேஜ் வசதி இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க. குறிப்பா அடிக்கடி இங்க முருக பக்தர் வந்துட்டு போறதுனால தூய்மையா வச்சுக்க மாட்டேங்கிறாங்க நகரத்தைங்கிறத வந்து குறிப்பிடுறாங்க. சரி, இப்போ இருக்கிற இங்க சிட்டிங் எம்எல்ஏ செந்தில்குமார் வந்து பக்கத்து தொகுதிக்கு போயிட்டாரு. அதனால திமுக சார்பாக சிபிஎம் தான் வந்து போட்டி போடுறாங்க. என் பாண்டி வந்து போட்டி போடுறாங்க. அதிமுக சார்பாக ரவி மனோகரன் 2021 போட்டி போட்டு தோல்வி அடைஞ்சவர்.
இப்போ வந்து உட்கட்சி மோதலில் இவர் வந்திருக்கிறது கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. பிஜேபி சீட்டு கேட்டாங்க, சீட்டு கிடைக்கல. அதனால் பிஜேபி அப்செட்டில் இருக்காங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் முருகேஸ்வரி, அவன் அந்த கொடைக்கானல் பகுதியில் எல்லாமே கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது நாம் தமிழர் கட்சிக்கு. இன்னொரு பக்கம் தாவேகா சார்பாக பிரவீன்குமார் வந்து நிற்கிறாங்க. 4 முனை போட்டின்னு பார்த்தா கூட ஏற்கனவே இந்த சிட்டிங் எம்எல்ஏ இந்த பகுதி மக்கள் நிறையா செஞ்சுருக்காரு. சிபிஎம் வந்து ஏற்கனவே ஒரு 3 முறை இந்த தொகுதியில் வந்து ஜெயிச்ச தொகுதி தான். அதனால கிராமப்புறங்கள்லேயும் சிபிஎம் கொஞ்சம் வலுவாக இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்ப கடுமையான போட்டி இருந்தால் கூட தாவேகா கணிசமான வாக்குகள் பிரிக்க போகுது. அதெல்லாம் தாண்டி சிபிஎம் ஜெயிக்கிறதான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த பகுதி மக்கள். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சர்ப்ரைஸ்! தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts.